2020 நான் ஒரு விழாக்கு போயிருக்கிறேன் விழுப்புரத்தில். போனேன், இவர் உட்காந்து வரிசையில் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. எனக்கு தெரியல, நான் போன புதுசு இவ்வளோ வரிசையெல்லாம் உட்காந்து சாப்பிட தலைவர்னா தனியாக சாப்பிட்டுருக்காரு. எனக்கு தெரியல, நான் பண்ணிக்கிறேன் என்ன பையனை விட்டு சாப்பிட்டு இடுப்பில் கை வச்சு கேட்டுருக்கேன். அப்போ தான் பார்த்தா அவர் உட்காந்துருக்காரு. டேடா அவனே என்ன விட்டீங்க, வாடான்னு கூப்பிட்டு அவரோட இலையை இழுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு இலையை போட்டு சாப்பாடு போகிறாங்க. வரதுக்கு 2 லேட் ஆகிடுச்சு. கையிலேருந்து 2 கறி துண்டு எடுத்து வச்சு வர வரைக்கும் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னவர் தான். நேராக அங்கேருந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கிறோம். நேரம் வருவார், கண்ணத்தை தட்டி கிழிட்டு போவார். எங்கள் அம்மா தாங்க பண்ணியிருக்காங்க எனக்கு. அப்படி எங்கள் அம்மா தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பாயசம் நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஒரு நாள் பாயசம் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம். எனக்கு பாயசம் ஊற்றிட்டாங்க. நான் சாப்பிட்டு ஒரு சிப்பு குடிச்சிட்டு வச்சிருக்கிறேன். வந்தார், என்னடா உனக்கு மட்டும் பாயசம் வச்சிருக்காங்க அப்படின்னாரு. இப்போ வைப்பாங்க நான் உங்களுக்கு, நான் எடுத்து அவர் குடிச்சார். நான் குடிச்சதை எடுத்து குடிச்சாரு. குடிச்சிட்டு எனக்கு ஒரு பாயசம் கொடுறா அப்படின்னு கேட்டார். ஏன் சொல்லனா, அதெல்லாம் பண்றாங்கல்ல, அப்ப நல்லா இருக்குல்ல. எந்த தலைவர் நான் மட்டுமே குறைஞ்சது ஒரு 50 தடவை உட்காந்து சாப்பிடுவேன். இந்த போல உட்காந்து சாப்பிடுவாங்க. எத்தனை தலைவர்கள் இப்படி செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவர் திட்டுவாருங்க, உண்மைதான். அவர் கோவப்படுவார், உண்மைதான். அவரு இப்ப நீங்க பேசுன மாதிரி பேசுவார், உண்மைதான். நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா இயல்பா தான் பேசுவார். யாரையும் வாங்க போங்கன்னு, நீங்க உங்களை வாங்க போங்கன்னு பேசுறான்னு நீங்க வெளியாள்னு அர்த்தம். யார் நம்ம கட்சிக்காரங்க நெருக்கமான வந்தாலும் வாடா படம் தான் பேசுவார். வயசுல மூத்தவங்க வந்தா வாங்க, மூத்தவரே என்ன பண்றீங்க அப்படிதான் கேட்பார். மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படிதான் கேட்பாரு. உங்களை வாங்க போங்கன்னு மரியாதை கொடுக்குறாருன்னா நீங்க இன்னும் தள்ளி இருக்கிறீங்க, அவரோட வளையத்துக்குள்ள போன அர்த்தம். அதுதாங்க அவரோட இயல்பு. அப்படிதான் பேசுவாரு. நான் இன்னும் கேட்டா சாதாரணமா கை பிடிப்பாரு, தோல் மேல கை போட்டுப்பாரு, கண்ணத்தை தட்டுவாரு. நீங்க நம்ம ஒரு கல்லூரி நாட்கள் நம்ம நண்பர்கள் எப்படி பழகுவாங்க அப்படிதான் பழகுவாரு. இதை நான் வந்து நான் அனுபவிச்சு சொல்றேன். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில்